எதுக்கு இப்படிலாம் செய்தேன்னு எனக்கு தெரியல. ஆனா எம்புட்டு தான் நீ என்னை சோதனை பண்ணாலும், இன்னும் எவ்வளவுதான் நீ என்னை சோதித்தாலும், நான் ஒன்னும் நொறுங்கி போயிட மாட்டேன். அப்பா, கதவு திறந்து கிடக்குப்பா. பாத்தீங்களா மாமா, எவ்ளோ தவிச்சிருக்கோம், எவ்ளோ போன் பண்ணிருப்போம். அங்க இசக்கி ஏங்கி ஏங்கி மயக்கம் போடுற நிலைமைக்கு ஆளாயிட்டா. இவன் சேர் போட்டு ஆடிட்டு இருக்கான். அண்ணன் வீட்ல இருந்த ஃபங்க்ஷனுக்கு வரல. இந்த போட்டிக்கார போய் ஏன் இப்படி பண்ணுதானே தெரியலையே. இவ்வளவுக்கும் அவன் மேல இருந்த கோபத்தை தணிச்சு அவளுக்கு வளகாப்பு ஏற்பாடு பண்ண சொன்னதே அவன் தானே. ஏன்பா சண்முகம், பரணி கேக்குதுல்ல, பதில் சொல்லுப்பா. ஏ சண்முகம், வெளியே வாடா. அப்பா, ஏதோ தப்பா இருக்குப்பா. அண்ணன் எதுக்கு இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கு? அக்கா, அண்ணனுக்கு ஒருவேளை காது கேட்கலையோ என்னமோ. நீ வாய் மூடுட்டு. இல்ல, நான் உள்ள வரமாட்டேன். அவன் இப்போ இங்க வெளியே வந்தாகணும். எதுக்காக இசக்கி இப்படி சித்திரவதை செய்யறான்னு எனக்கு காரணத்தை சொல்லியே ஆகணும். பரணி சொல்றது காதுல விழுதா இல்லையா? வெளியே வாட. பரணி, நீ எதுக்கு அத்தை மாதிரி பிடிவாத பிடிக்கிற? அங்கதானே அண்ணா இருக்கு, உள்ள வாட்டி பேசிக்கலாம். முடியாதுடி. நான் எதுக்குடி உள்ள வரணும்? அத்தனை போன் பண்ணிருக்கோம், ஒரு தடவையாவது அவன் எடுத்தானா? சரி, வரல, வர முடியல, அதுக்கு ஒரு காரணம் சொல்லணும். வீட்டுக்குள்ள அடிச்சு போட்ட மாதிரி இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? தெரியல ஏட்டு, அண்ணன் என்னத்துக்கு இப்படி செய்துன்னு. அவன் இப்போ வந்தே ஆகணும். யோ சண்முகம், வெளியில வந்து தொலையா. டேய், வெளியே வான்னு சொல்றேன்ல.